அவர் வசனம் தெரிஞ்சு மாய்மாலம் பண்றோம் அப்படின்னா அதிக ஆக்கினி தீர்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அநேகர் உங்கள வேதத்தை போதிக்கிறவர்களா ஆக வேணான்னு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நீ வாயில வடை சுட்டுக்கிட்டு கிரியையில ஒன்னும் இல்லாம இருந்த அப்படின்னா உனக்கு செம்மடி இருக்குது. செம்மடிலாம் இல்ல, அதுக்கு வாயில சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களே மொத்தமா அக்னியில ஒருத்தர் இறக்கி விட்டா எப்படி இருக்கும்? பொசிங்க போயிட்டாங்க, அதுக்கு மேல ஏதோ இருக்குன்றாரு. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப பயங்கரமா உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கிறானுங்களே இந்த பிரசங்கம் பாருங்க, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா செம்மடி உழப்போகுது. ஓகேவா? அது நான் சொல்ல, இயேசு தான் சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், லூக்கா 12:47-48 வரைக்கும். அண்ணன், அக்கா, அப்பா, அம்மா கேட்டுக்கோங்க, தங்கச்சி கேட்டுக்கோங்க. இது பிரசங்கம் செய்யறவங்களுக்கு மாத்திரம் இல்ல, சபையில உட்கார்ந்துக்கிட்டு மாய்மாலம் பண்றவங்களுக்கு அதே கேட்டகரி. நம்ம எல்லாரும் கர்த்தர் பார்வையில் என்னது? ஊழியக்காரர்கள் தான். ஓகேவா? எல்லாருக்கும் பொதுவா சொன்ன வசனம் தான் இந்த வசனம். எந்த அளவுக்கு சத்தியம் தெரிஞ்சு நான் கீழ்ப்படியாம மாய்மாலம் பண்றனோ அந்த அளவுக்கு என்ன இருக்கு? டார்ச்சர் இருக்கு. அடியெல்லாம் இல்ல, டார்ச்சர். ஓகேங்களா? அது பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த ஆண்டவர் கொடுக்கிறாருன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் நிராகரிக்கும் பொழுது, தேவனுடைய கிரியையை பார்த்தும் அனுபவித்தும் அதன்படி நடக்க மனதில்லாத போது, துணிகரமா பாவம் செய்யும் பொழுது, தேவனை துச்சமா நினைக்கும் பொழுது, தேவனை எதிர்த்து நிற்கும் பொழுது, உங்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா கிருபையா இருக்கிறார். அதையும் நீங்க கேட்கல அப்படின்னா நீங்க கன்ஃபார்மா பாதாளத்துக்கு போவீங்க. அப்புறம் ஆண்டவருடைய இறுதி நியாய தீர்ப்புல உங்களுடைய பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். அதை தான் இங்க சொல்றார்.